மோர் குழம்பு பண்ண ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? இந்த வெயிலுக்கு வந்து நம்ம தயிர் தடுக்கா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். தயிர் தடுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் சூட் ஆனதும் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன். இது நல்லா கரையட்டும். இப்போது இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சுகர் கொஞ்சோண்டு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தயிர் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக கூட கடாயில் போட்டுக்கலாம் பவுலில். ஆனால் இந்த கடாயில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்மோக்டு ஃப்ளேவரில் வந்து அந்த தயிர் அந்த தட்கா வந்து செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தயிரில் வந்து நல்லா இந்த தட்காவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் ஃபினிஷிங் டச்சாக நம்ம வந்து கொரியாண்டரை தூவி நம்மளோட தயிர் தட்கா ரெடி. இப்போ நம்ம இதை வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நம்ம வந்து ரைஸை இதில் போட்டுக்கலாம். தயிர் தட்கா வாவ், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.